அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இப்படி ஒரு பக்கம் மிகப்பெரிய ஒரு கொடூரமான யுத்தம் நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல, ஐரோப்பிய ஒன்றியம் முக்கியமான அறிவித்தல் விடுத்திருக்கு. அது என்ன அறிவித்தல் அப்படின்னு சொன்னா, பலஸ்தீன ஒரு சுதந்திர நாடாக அங்கீகரிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவித்தலை தான் விடுத்திருக்கிறாங்க. ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சன்சஸ் இந்த அறிவிப்பை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறாரு. ஜெருசலமை தலைமையகமாக கொண்டு பலஸ்தீனை ஒரு தனி நாடாக சுதந்திர நாடாக அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவித்தல் விடுத்த கையோட அயர்லாந்து, நோர்வேயும் அறிவிச்சிருக்கிறாங்க. பலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கணும், சுதந்திர நாடாக அங்கீகரிக்கணும், ஜெருசலம் அதுக்கு தலைநகரமாக இருக்கணும் அப்படிங்கிற அறிவித்தலையும் பகிரங்கமாக விடுத்திருக்காங்க. பலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்தால் மாத்திரம்தான் மத்திய கிழக்குல யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வர முடியும், சமாதானத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி சொன்ன உடனே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாஹு கடுப்பாகி ஸ்பெயினுக்கான இஸ்ரேல் தூதுவரை திரும்ப நாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டார். அப்படியா, நீங்க உங்களோட தூதுவரை அழைச்சா நாங்க எங்க தூதுவரை அழைக்கோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கான ஸ்பெயின் தூதுவரை ஸ்பெயினுக்கு திருப்பி அழைச்சாச்சு. இப்போ ஒரு இஸ்ரேலுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையில ஒரு கசப்பான நிலைமை காணப்படுகிறது, பதட்ட நிலை இருக்கிறது. இஸ்ரேல் காசா லெபனானை தாக்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்துல இப்படி ஒரு அறிவித்தல் வந்த உடனே இஸ்ரேலை தனிமைப்படுத்துறதாகவே உலகம் பார்க்கிறது. இப்ப எல்லா நாடுமே இஸ்ரேலை கைவிட்டுட்டு தனிய இஸ்ரேலை தனிமைப்படுத்துற மாதிரி தான் இஸ்ரேல் இப்ப கருதுது. இருந்தாலும் இஸ்ரேல் ஏட்டிக்கு போட்டியாக கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது. மத்திய கிழக்குல ஒரு பதட்ட நிலை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. எது எப்படி நடந்தாலும் பலஸ்தீனத்தை நீங்க கட்டாயம் ஒரு சுதந்திர தனி நாடாக அங்கீகரிக்கணும், அவங்களுக்கான சுதந்திரத்தை விடணும் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றியம் அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு. இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல சொல்லுங்க.